5வது அதிகாரத்தில் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், எங்க போய் போடணுமா? ஆழத்திலே, புஷ் அவுட் இன்டு தி டீப் வாட்டர், புஷ் அவுட் இன்டு டீப் வாட்டர், ஆழத்துல தள்ளி கொண்டு போங்க. அப்ப படக தேவன் சொல்லுகிற ஆழத்துல கொண்டு போவது முக்கியம். இதை கவனிங்க, ரொம்ப முக்கியம். படக எங்க கொண்டு போனோம்? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொன்னாரு, எங்க போனோம்? கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி. நல்லா கவனிங்க, சற்றே தள்ளும்படி. எதுக்கு? அவர் பிரசங்கம் பண்றதுக்கு. அப்ப கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறாரு, கொஞ்சம் நிலை நிறுத்துறாரு. நான் எங்கன்னா பிரசங்கம் சின்ன கூட்டத்தில் கேர்சல்கள்லாம் நடத்தும் போது அங்கே என்ன பண்ணுவாங்க, மக்கள் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் மக்கள் இப்படியெல்லாம் வந்துடுவாங்க, இந்த பக்கம்லாம் வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு லீடராக, ஒரு ப்ரீச்சராக என்ன பண்ணணும், நான் அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்கள இப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரையும் பார்க்குற மாதிரி நான் பண்ணணும். பிரசங்கம் வார்த்தை பேசணும் அல்லது ஷேர் பண்ணணும். சிலர் அப்படி திரும்பி இப்படி அந்த பக்கம் திரும்புவாங்க, இந்த பக்கம் திரும்புவாங்க. நான் சொல்லுவேன், என்ன பாருங்க, இந்த பக்கம் திரும்புங்க, பாருங்க நீங்கள் எனக்கு தெரியல, இப்படி திரும்புங்க, இப்போவும் நீங்கள் தெரியல. அப்போ அதை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிலைப்படுத்தணும், செய்யற சற்றே தள்ளும்படி. இப்போ இன்னொரு விஷயம் செய்ய சொல்றாரு, என்னங்க? ஆழத்துல தள்ளிக்கிட்டு போ. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவன் சொல்லுகிற இடம் முக்கியம். எங்க? அங்க சற்றே தள்ள சொன்னாரு, இங்க ஆழத்தில் தள்ளிட்டு போன்றாரு. கரையில மீன் பிடிக்க முடியாதுங்க. கரையில வேணா நண்டு பிடிக்கலாம், நான் மீனை பிடிக்க முடியாது. நம்ம ஆளுங்க இப்ப கரையில தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? வேற யாருன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அங்கேருந்து மீன் என்ன வார்த்தை வர மாட்டேங்குது, என்ன லவட்டிக்கிட்டு வர்றது, நாங்கள் எடுத்துட்டு திருடிட்டு வர்றது. அப்போ நல்லா கவனிங்க, கரையில் மீன் பிடிக்கிறது தான் நமக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா ஆழத்தில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், வேற சர்ச்சிலேருந்து ஆத்துமாக்களை ஈஸியாக நம்ம எடுத்துக்குவோம். ஒருத்தர் அழகா சொல்றாரு, என்ன நெட், இன்னொருத்தர் நெட்ல இருந்து தான் நம்ம எடுக்க பார்க்குறோம், நம்ம போய் நெட்டு போடுறதுக்கு இல்லை. அப்ப தேவன் சொல்லுகிற இடம் மிக 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 அவசியம். தேவன் சொல்லுகிற ஊழியம் அவசியம். இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இஷ்டப்படி ஊழியம். என்னவா? தேவன் சொல்லுகிற இடம், தேவன் சொல்லுகிற ஊழியம், தேவன் சொல்லுகிற நேரம். உங்க நேரம் என் நேரம் இல்லை, தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த நேரம் முக்கியம். நைட்ல தான்ப்பா நல்லா மீன் கிடைக்கும் சொல்லக்கூடாது, உண்மைதான், பிராக்டிக்கலா அது இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப பரவாயில்ல, நான் சொல்றேன், நீ போய் ஆழத்துல போடு அப்படின்னு சொன்னார்னா, அவர் சொன்னார்னா அதை நம்ம செய்யணும். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஏன்னா சொல்றது யாரு? சொல்றது யாருங்க? இந்த உலக பிரகாரமா நீ நைட்ல தான் மீன் பிடிச்சா தி பெஸ்ட் நேரம், அதுதான் அந்த சிறந்த நேரம், நைட்ல தான் மீன் பிடிக்கிறதுன்னு ஒருவேளை இருக்கலாம். ஆனா சொல்றவர் யாரு? சொல்றவர் அந்த மீனுக்கு கட்டளை இடுறவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன சொல்றாரோ அந்த ஊழியத்தை நான் செய்யணும், அவர் என்ன சொல்றாரோ அந்த நேரத்துல நான் செய்யணும், அவர் என்ன சொல்றாரோ அந்த இடத்துல நான் செய்யணும். நேத்துக்கு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், மூணு தெருவான், நேத்து தான் பேசணும், 3 தெருவான். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஒரு தெரு, இங்க ஒரு தெரு, இங்க ஒரு தெருவான். எத்தனை சர்ச்சு பிரதர் அதுக்குள்ள? 4 சர்ச்சான். எத்தனை சர்ச்சுங்க? நான் போன ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு பில்டிங் 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோரா, அந்த 3 ஃப்ளோர்லயும் 3 சர்ச்சான். யார் எந்த சர்ச்சுக்கு போவாங்களே தெரியல. தேவன் சொன்னாரா? தேவன் சொன்ன நேரமா அது? தேவன் சொன்ன இடமா அது? தேவன் சொன்னாரா? அத தேவன் சொன்ன ஊழியமா அது? அப்ப சொன்னது யாரு? உள்ள ஒரு பட்சி சொல்லியிருக்கோம், அந்த பட்சி ஆவியானவர்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது வேற ஏதோ பட்சி, அது வேற ஏதோ ஆவியானவர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு தேவைப்படுற ஒரு ஆவியானவர் சொல்லியிருப்பாரு. அப்போ ஆண்டவர் சொன்னா அதை செய்யணும். எனக்கு நிறைய ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க,
அந்த ஊழியங்கள்லாம் என்ன சொல்றேன் பாருங்க, let your nets out for a catch. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, எனக்கு இஷ்டமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. மீண்டுமா சொல்றேன், எனக்கு இஷ்டமான, எனக்கு தோதான, எனக்கு சௌகரியமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக கர்த்தருக்கு சித்தமான ஊழியத்தை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போறாரு இவர் அப்டேட் ஆகிறாராம். அப்டேட் ரைட் ஆகணும், ராங் ஆகக்கூடாது. இவர் பெரிய ஆப்பு, இவர் அப்டேட் ஆகின்னு இருக்காராம். அவன் என்ன பண்றாரு, ஒருத்தர் தீர்க்கதரிசியா, நல்லா கவனிங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசியா ஃபேமஸ் ஆயிட்டாரு. யாரோ ஒருத்தர். அப்போ இப்போ பார்க்குற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அவரை பார்த்து காப்பி கேட் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆண்டவர் அழைப்பெல்லாம் இல்லை, இங்கே ஆண்டவர் சொன்னார்னா இல்லை, அவர் நேரம் இல்லை, அவர் அழைப்பு இல்லை, அவர் சொல்கிறது முக்கியம் இல்லை. யாரே ஒருத்தர் பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆகி நானும் தீர்க்கதரிசி ஆகணும். போடுறா ஒரு மீட்டிங்கு, போகிறோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன். ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணி ஏதோ ஒரு 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாரு, 3 பாட்டு ரிலீஸ் பண்ணாரு. ஒரு பாட்டு அதில் ஹிட் ஆயிடுச்சு, அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. போடுறா ஒரு கேசட்டை, போடுறா ஒரு சிடியை, யூடியூப்ல இறக்கடா நம்ம பாட்டை. அந்த மியூசிஷியனை கூப்பிடு, இந்த மியூசிஷியனை கூப்பிடு, அந்த மியூசிக் டைரக்டரை கூப்பிடு. இதுக்கு இவங்க என்ன சொல்றது, அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எதை கொடுப்பாங்களே, என்ன கேமியோ. இதுக்கு இவர் கேமியோ கொடுக்கட்டும். இந்த டைரக்டர் அந்த முகத்தை, அந்த தம்ப்நெயில்ல அவர் முகத்தை பார்த்தாங்கன்னா நம்மளையும் தெரியும், அவ இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம், அப்ப நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு பாட்டை போதுண்டா சாமி. கர்த்தர் சொன்னாரா? எங்க போட சொன்னாரு? ஆழத்துல போட சொன்னாரு. எதை போட சொன்னாரு? வலைய போட சொன்னாரு. பேதுருவான்றதுனால வலை, அவர் மீன் பிடிக்கிறன்றதுனால வலை. இதுவே பேதுரு இல்லை, வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அவர் வேற எதுனா தானே போட சொல்லியிருப்பாரு, வேற எதுனா தானே செய்ய சொல்லியிருப்பாரு. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆனால் நான் என்ன செய்கிறேன் இப்போ? இன்னும் ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் மாதிரி. நான் இன்னொருத்தர் ஊழியத்தை கேள்வி கேட்கல, எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறதான அந்த அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, அதில் எவ்வளவு பிரச்சனையாகி ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், தேவையில்லாமல், தன் ஊழியத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் ஒரு பாஸ்டருக்கு கீழே அடங்கி நின்று அந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பு இங்கே போன்னு சொல்லி சொன்ன பிறகு அங்கே போய் செய்யாமல் இவரா 10% இது ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சு தேவையில்லாம இன்னைக்கு இந்த மீடியா சாகடிக்குது போட்டு நம்மள எல்லாத்தையுமே மீடியால போடுறது. ஆண்டவர் வார்த்தையை போடுறோமா, ஒரு பாடலை போடுறோமா, அது கிடையாது. இவர் என்னென்னலாம் பண்றாரோ, என்னென்ன கூத்தெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் மீடியால போடுறது. இவர் போய் பேய் ஓட்டுறாராம், யார பேய் ஓட்டுறாராம், இதை மீடியால போடுறது. இது வேற ஆளுங்க எடுத்து ட்ரால் பண்றாங்க. அழைப்பில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஊழியத்தினால உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் சஃபர் ஆகுறாங்க தெரியுங்களாங்க உங்களுக்கு? எத்தனை ஊழியங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டு இருக்கிற நீ, எல்லாத்தையும் எடுத்து லைவ்ல போட்டு விட்டு இருக்கிற நீ, எதையோ லைவ்ல போடுற. அப்ப அதை பார்க்கிறவங்க, உலகத்தில் இருக்கிற, அறியாமல் இருக்கிற, தேவனை தெரியாமல் இருக்கிற, தேவனுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்து எப்படிங்க உள்ள வருவாங்க ஆண்டவருக்குள்ளாக? எப்படிங்க? இப்ப நான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது குறித்து இவ்வளவு கதறிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஆத்மா குறித்து சொல்ல போகும்போது எப்படிங்க என்ன ஏத்துக்குவாங்க? ஆக அழைப்பு இல்லாம எங்க சொல்றாரோ அங்க, எப்ப சொல்றாரோ அங்க, யார் சொல்றது அது முக்கியம். ஒரு மனுஷன் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்திக்கிட்டு பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் தமிழ்நாட்டில், அவரு இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்களை குறித்து தப்பா பேசி சாத்தான்ற வார்த்தையை தேவையா இது? என் அப்பா நல்லவர்ன்றது மாத்திரம் நான் சொல்லிக்கிறேங்க, அதை மட்டும் தான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு. இப்ப இருக்கிற ஊழியம் எவ்வளவு ஞானமா நான் செஞ்சுக்கிட்டு போனோம்.
எவ்வளவு கவனமா செஞ்சுக்கிட்டு போனோம். அப்ப அது எங்க அடிபட்டு இருக்கு? மலேசியா வரைக்கும் அடிபட்டு இருக்கு, ஊழியத்தை நடத்த முடியாத மாதிரி. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறது எனக்கு முக்கியம். அப்ப ஆண்டவர் எங்க சொல்றாரோ, எப்ப சொல்றாரோ, எதை சொல்றாரோ அதை செய்யணும். பேதுருக்கு வலைய போட சொன்னார், அப்ப அவர் அதை மட்டும் தான் செய்யணும். எனக்கு எதை போட சொல்றாரோ அதை போடணும். நான் இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்க கூடாது. நீங்க நான் அந்த